பிக் பாஸ் சீசன் 8 தமிழ் விஜய் சேதுபதி அனௌன்ஸ் பண்ண மாதிரியே 24 ஹவர்ஸில் எலிமினேஷன் நடந்திருக்குங்க. யார் எலிமினேட் ஆயிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சாச்சனா எலிமினேட் ஆகிட்டாங்க. ஆனால் மக்கள் சோஷியல் மீடியாலேயும் ட்விட்டர்லேயும் பயங்கரமாக கொந்தளிச்சிட்ருக்காங்க. இது எப்படி இப்படி ஒரு எவிக்ஷன் நடக்கலாம்? இட்ஸ் டோட்டலி அன்ஃபேர். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, ஒரு கண்டஸ்டண்ட்டுக்கு ஒரு வாரமாவது டைம் கொடுக்கணும் அவங்கள ப்ரூவ் பண்ணுறதுக்கு. ஆனால் ஒரு 24 மணி நேரத்தில் எவிக்ஷன் பண்ணுறது சரியில்லை அப்படின்னு சொல்லி அவங்க அப்போஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு சைடில் பார்த்திங்கன்னா, சாச்சனா சீக்ரெட் ரூமில் தான் வச்சுருப்பாங்க. இது வெளியெல்லாம் அனுப்பிச்சிருக்க மாட்டாங்க அப்படின்னு பேசிகிட்ருக்காங்க. ஆனால் உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக சீக்ரெட் ரூமில் தான் வச்சுருப்பாங்க. வெளியெல்லாம் அனுப்பியிருக்க மாட்டாங்க. ஏன் பார்த்தீங்கன்னா, ஒரு கண்டஸ்டண்ட் எந்த சீசனில் எலிமினேட் ஆனாலும் அவங்க வார இறுதியில் கமல் சாரோ இல்லை இப்போது விஜய் சேதுபதியை பார்த்து அவங்க பேசிவிட்டு வீடியோ காமிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் அனுப்புவாங்க. ஸோ கண்டிப்பாக அவங்க சீக்ரெட் ரூமில் தான் இருப்பாங்க. வெளியெல்லாம் அனுப்பிச்சிருக்க மாட்டாங்க. அண்டு இன்னொரு விஷயம் என்னென்னா, அவங்க ரீஎன்ட்ரி ஆவாங்களா இல்லை வைல்டு கண்டஸ்டண்ட்டாக வருவாங்களா திரும்பி அப்படின்றது இன்னும் தெரியலைங்க. பட் அது கண்டிப்பாக நடந்தால் நல்ல விஷயந்தான். ஏன்னா ஒரு 24 ஹவர்ஸில் நடந்தது ரொம்ப கஷ்டமான விஷயந்தான். ஸோ வெயிட் பண்ணி பொறுத்துருந்து பார்ப்போம். சர்ப்ரைஸாக ரீஎன்ட்ரி ஆகலாம், இல்லாட்டி ஒரு வில்கார்ட் கண்டஸ்டண்ட்டாக கூட வரலாம். நீங்கள் என்ன இந்த எவிக்ஷனை பற்றி யோசிக்கிறீங்க? அன்ஃபேராக என்னன்றதை உங்களோட கருத்தை இந்த கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.